கேள்வி போகும். ரைட், அடுத்து 2021 ஆண்டு கேள்வி. 2021 ஆண்டு கேள்வி இது பெருசா போதோ சரியா? சரி, பிரச்சனை இல்லை, செய்வோம். 2021 ஆண்டு கேள்வி. 2021 ஆண்டுல 12வது எம்சிக்கு சொல்றான். 12வது எம்சிக்கு என்ன சொல்றான்? 0.15 மோல் டெசிமீட்டர் -3 HNO3 கரைசலின் 300 சென்டிமீட்டர் கணத்தை தயாரிப்பதற்கு தேவையான என்ன ஒரு கரைசல் ஒன்று தயாரிக்கணுமா? என்ன கரைசல்? HNO3 கரைசலை தயாரிக்கணுமா? அந்த கரைசல்ற செறிவு சொல்றான். அதுல செறிவு சி சொல்றான். 0.15 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய கனவளவு சொல்றான் 300 சென்டிமீட்டர் கனவளவுடைய கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான இந்த கரைசலை தான் தயாரிக்கணும். தயாரிப்பதற்கு தேவையான போட்டு தேவையான அடர்த்தி D சமன் 1.42 கிராம் சென்டிமீட்டர் -3 யையும் செறிவு WOW பெர்சன்டேஜ் வந்து 70% கொண்ட HNO3 அமிலத்தின் இந்த HNO3 ஏக்குவஸின் கனவளவு சென்டிமீட்டர் கணத்துல காண சொல்றான். இதான் அவனுடைய கேள்வி. கனவளவு தான் கேள்வி. சரியா? அப்ப ஏதோ ஒரு கரைசலை நீக்குது. இப்படி ஒரு பொட்டல்ல அடைக்கப்பட்ட ஒரு கரைசலை நீக்குது. சரியா? ஏதோ சரி. இதுல அவன் அந்த கரைசல்ற செறிவை சொல்லாம அந்த கரைசல்ற அடர்த்தியையும் WOW பெர்சன்டேஜ் சொன்னா இது நீங்க படிச்சுப்பீங்க. இதுல இருந்து அந்த கரைசல்ற செறிவை காண்றது. இதுல செறிவு C2 வைப்போமே, இதுல செறிவு C1 வைப்போம். இது இன்னொரு 2வது கரைசல் C2 வைப்போம். இந்த கரைசல்ற செறிவை காண்றதுக்கு சும்மா சுருக்கமா இப்படி படிச்சுப்பீங்க. தர 10D இந்த சமன்பாட்டுல போட்டா 3 டெசிமீட்டர் -3 ஆன்சர் வரும். அப்ப WOW பெர்சன்டேஜ் 70%. இதுல மூலத்திணிவு இந்த கரைசல்ற மூலத்திணிவு HNO3 கரைசல்ற மூலத்திணிவு என்ன? ஐதரசனுக்கு 1, நைதரசனுக்கு 14, ஒட்சிசனுக்கு 16 தர 3 48. அப்ப இத கூட்டணும்னு சொன்னால் எத்தனை வரும்? சரிதானே? நைதரசன் 14, 16 தர 3 6 18 48. அப்ப 15ஓட 48 கூட்டணும்னு சொன்னா 63 வரும். அப்ப இதை கூட்டினா நமக்கு வரும் 63. அப்ப HNO3 மூலத்திணிவை தான் இது போடும். என்ன கரைசல் எடுக்கிறோமோ அந்த கரைசலுக்குரிய மூலத்திணிவு தான் இது. அந்த கரைசலுக்குரிய மூலத்திணிவு தான் இது. சோ 63ஆல போடும். தர 10 தர அடர்த்தி வந்து 1.42 சொன்னால் இதை நம்ம என்ன செய்யலாம்? சுருக்கப்படுமா? 142 7ஆல பெருக்கி 2 செய்த பேருமே 7ஆல பெருக்கி 23ஆல பெருக்கி சுருக்கப்படுற என்ன சொல்றான்? அடர்த்தி 1.42 கிராம் சென்டிமீட்டர் -3 WOW பெர்சன்டேஜ் 70%. HNO3 கரைசலின் கனவளவை காட்டும் சரியான கோவை. இதுல செறிவை காண்றதுக்கு WOW பெர்சன்டேஜின் கீழ் மூலத்திணிவு தர 10D சமன்பாட போடும். WOW பெர்சன்டேஜ் 70%. மூலத்திணிவு கண்டு நம்பிலே மூலத்திணிவு ரைட். இதுல எல்லாம் சரி. நான் என்ன ஆன்சர் வந்து கோவை தானே இருக்கிறான். கோவை எதையும் சுருக்கி காட்டலாமே. ஸோ நம்ம ஏன் சுருக்கிட்டீங்க? இதுல செறிவு இப்படி வருது. அவன்தான் நான் என்னடா வெட்டுப்பட மாட்டேன்னு பார்த்தேன். இதுல செறிவு வந்து இப்படி வருது. இந்த சுருக்கத்திலே அந்த ஆன்சர் எல்லாம் கோவையில ஐக்குது. அப்ப இந்த கரைசல்ல இருந்து இந்த கரைசலை தயாரிக்கணும்.
இந்த செறிவுடைய கரைசல்ல இருந்து இந்த செறிவுடைய கரைசல்ற 30 சென்டிமீட்டர் கணம் 300 சென்டிமீட்டர் கணம் தயாரிக்கணும்னு சொன்னா இந்த கரைசல்ல இருந்து எவ்வளவு கனவளவு எடுக்கணும்னு சொன்னால் இங்க எடுக்கப்படுற அந்த கரைசல்ற மூலும் இங்க உள்ள கரைசல்ற மூலும் சமனாயிருக்கு. செறிவுகள் மாறலாம், கனவளவு மாறலாம், ஆனால் எடுக்கப்படுற அந்த கரைசல்ற மூலும் இங்க எடுக்கப்படுற அந்த கனவளவு கரைசல்ற மூலும் இங்க உள்ள கரைசல்ற மூலும் சமனாக இருக்கு. இங்க உள்ள மூலும் கட்டாயம் சமனாக இருக்கு. ஆனா கனவளவு மாறுபடலாம். இப்ப n சமன் cv தான் சமன்பாடு. செறிவு சமன் மூல் இன்கீழ் கனவளவு, மூல் சமன் செறிவு தர கனவளவு. அப்ப இங்க உள்ள செறிவையும் கனவளவையும் பெருக்கினால் இங்க உள்ள செறிவையும் கனவளவையும் பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கு. இப்ப இங்க உள்ள கனவளவு தான் அவனுடைய கேள்வி. இங்க உள்ள எவ்வளவு கனவளவு எடுக்கணும் இதான் கேள்வி. அப்ப இங்க உள்ள செறிவுங்கிறது 0.15 மூல் டெசிமீட்டர் -3. இங்க உள்ள செறிவு. இங்க உள்ள கனவளவு 300 சென்டிமீட்டர் கனம்னு சொன்னா 300 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம்னு போடுறேன் சமன் 300 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம்னு போடுறேன் சமன். இங்க உள்ள செறிவு வந்து இந்த கோவம் முழுக்க வரும். 70 கீழ் 63 தர 10 தர 1.42 தர V2 போடுறேன். V2 அவன் கேட்கிற சென்டிமீட்டர் கணக்குலண்டா தர 10⁻3. இது சென்டிமீட்டர் கணக்குல நேரடி ஆன்சர் வரும்டா 10⁻3 டெசிமீட்டர் கணத்துக்கு நான் போடுறேன். சரியா? ரைட். இப்ப இந்த 10⁻3 வேண்டா தூக்கி போட்டு V2 எழுவாய் மாற்றம் செஞ்சா ஆன்சர் வரும். V2 சமன் 63 0.15 63 பெருக்கப்படும் 300 ஏற்கனவே பெருக்கிட்டு கீழே 70 10 1.42. அப்ப 0.15 63 300 தொகுதி எண்ணில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் 0.15 63 300 பெருமானம் தொகுதி எண்ணில் இருக்கக்கூடிய அதே போல 70 1.42 இலக்கம் பகுதி எண்ணில் இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் 2 தான். ஆன்சர் 2ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 300 மேலைக்கு 63 மேலைக்கு 0.15 மேலைக்கு. சரியா? அந்த 300 63. ஆனா அந்த ஆன்சர் 2ல எக்ஸ்ட்ராவா 100 இன்கீழ் 1000 தானே, அது நம்ம ஆன்சர்ல இல்ல. இதை சுருக்குனா அந்த 2 0 விடனா 1 இன்கீழ் 10 இந்த இது வரும். அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த ஆன்சரும் அந்த ஆன்சர்ல போட்ட ஆன்சர் 2 சமனாகத்தான் நீக்குது. ஸோ 12வதுக்கு ஆன்சர் 2ஆக வரும். 12வதுக்கு ஆன்சர் 2ஆக வரும். 18வது கேள்வியை பாருங்க. 18வது கேள்வி 2021ல 18ஆம் கேள்வி. ரைட். 18ஆம் கேள்வி என்ன சொல்றான்? கேபிஆரின் கேபிஆரின் 0.09 கிராம் கேபிஆரின் 0.019 கிராம் 500 சென்டிமீட்டர் கனம் காய்ச்சி வடித்த நீரில் கரைக்கும் போது என்ன சொல்றான்? 500 சென்டிமீட்டர் கனம் காய்ச்சி வடித்த நீரில் கரைக்கும் போது ஒரு கரைசல் உருவாகும். சரியா? இந்த திண்மத்தை கரைக்கும் போது ஒரு கரைசல் உருவாகும். இந்த கரைசல்ல இந்த கரைசல்ல உருவாகக்கூடிய K+aqueous அமைப்பை கேட்கிறான். முதலாவது கேள்வி மோல் டெசிமீட்டர் -3ல கேட்கிறான். ரெண்டாவது கேள்வி ppmல கேட்கிறான். ppmன்னு சொன்னா ஒரு சின்ன சாடை ஒன்று தாரான். என்ன? மில்லிகிராமின் கீழ் கிலோகிராம் -1 ஒரு சாடையும் தாரான். சரியே? ரைட். இப்ப கேபிஆர் ஒரு குறிப்பிட்ட திணிவு தான் 500 சென்டிமீட்டர் கனம் நீர்ல கரைக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த இறுதியாக கரைசல்ற கனவளவு 500 எடுத்துக்கொள்ளலாம். அந்த திணிவால வரக்கூடிய மாற்றத்தை அந்த கனவளவு மாற்றத்தை புறக்கணிச்சு போட்டு இறுதி கனவளவு நம்ம என்ன செய்வோம்? இந்த இது சிறிய திணிவு தானே 500 எடுக்கும். ரைட். இப்ப இந்த இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இப்ப மூல் டெசிமீட்டர் -3ல செறிவை கேட்கிறான்னு சொன்னா கேபிஆர் மூல ஃபர்ஸ்ட் காணணுமே. மூல கண்டா தானே நம்ம அடுத்து கனவளவால பிரிச்சு செறிவுக்கு போகலாம். இப்ப நாம கேபிஆர் மூல காணுவோம். என்ன செய்வோம்? கேபிஆர்
NKBR, கேபிஆரின் மூல் இல்லாட்டி NKBR போடலாம் அல்லது கேபிஆரின் மூல்னு நான் எழுதிடுவேன். கேபிஆர் மூல காணணும்னு சொன்னா கேபிஆர் திணிவை 119 தர 10⁴ கிராம். சரியா? சரிதானே? 1 2 3 4 10⁴ போட்டேன். நான் உங்களோட கசத்தை கொண்டு வந்துட்டேன். அப்ப 119 தர 10⁴ கிராம் கேபிஆர் திணிவை கேபிஆர் மூல திணிவால பிரிக்கணும். கேபிஆர் மூல திணிவு கேக்கு 39, பிஆருக்கு 80, பிரிச்சா 9 11. அப்ப 119 கிராம் மூல் மைனஸ் பண்ணா இதுல மூல திணிவு இது வெட்டுப்பட போகுது. அப்ப 1 தர 10 இந்த கிராம் வெட்டுப்பட்டு 1 தர 10⁴ மோல் கேபிஆர் இருக்குது. 1 தர 10⁴ மோல் கேபிஆர் இருக்குது. இப்ப கேபிஆர் செறிவை கேட்டால் கேபிஆர் மூல் தெரியும், கேபிஆர் செறிவு கேட்டால் இந்த 1 தர 10⁴ மூல கரை செல்ற கனவளை வளர்ப்பிக்கணும். அப்ப கரை செல்ற கனவளவுங்கிறது இதுல கனவளை புறக்கணிச்சு போட்டு சேர்க்கப்படுற அந்த கரைப்பாண்ட கனவளவு வந்து நம்மளோட கரை செல்ற கனவளவாக இருக்கு. அப்ப இந்த கரை செல்ற கனவளவுங்கிறது 500 சென்டிமீட்டர் கணம் தானே. நமக்கு டெசிமீட்டர் கணத்துல தேவைங்கிறதால நான் என்ன செய்யறேன், 1000ஆல பிரிச்சால் அரை டெசிமீட்டர் கணம் வரும். 500ஆல வெட்டினா அங்க 1 எத்தனை 2 அரை டெசிமீட்டர் கணம் வரும். அப்ப கரை செல்ற கனவளவால பிரிக்கிறேன்னா இந்த 2 மேல போய் பெருக்கப்பட்டு 2 தர 10⁴ இது டெசிமீட்டர் கணம் தானே, மோல் டெசிமீட்டர் -3 வரும். அப்ப கேபிஆர் செறிவு 2 தர 10⁴ மோல் டெசிமீட்டர் -3 நமக்கு கேள்வி வந்து K plus செறிவு. நமக்கு கேள்வி வந்து K plus செறிவு. ஆனா கேபிஆரை பொறுத்த மட்டும் இல்ல, முழுமையாக அயனாக்கம் அடைஞ்சு கேபிஆர் ஈக்குவல்ஸ் முழுமையாக அயனாக்கம் அடைஞ்சு K plus ஈக்குவல்ஸ் ஆகவும் BR minus ஈக்குவல்ஸ் ஆகவும் முழுமையா பிரியும். அப்ப இதுல இது என்ன செறிவு ஈக்குதோ அதே செறிவுல தான் இது ஈக்கும் இது ஈக்கும். அது உண்மையிலே இது ஒரு மூலக்கூறு கேபிஆர் ஈக்குவல்ஸ் அந்த மூலக்கூறு வடிவத்துல காணப்படாமல் இந்த அயன் வடிவத்துல காணப்படும். ஆகவே இதுட செறிவு இப்ப இதுட மூளை வச்சுதான் நான் செறிவை கண்டேன்னு சொன்னா இதுட பீசம் 1 1 1 தானே. அப்ப இது 3 செறிவுகளும் சமனாகத்தான் ஈக்கும். ஒருவேளை இதுல 2 வந்து இந்த பீசமானம் 1க்கு 2 வந்தா 2ஆல பெருக்கிப்பேன் BR மைனஸ் செறிவு எடுக்கிறது. ஆனா இதுல எல்லாத்துக்கும் பீசமானம் 1 ஆகிறதால கேபிஆருக்குன்னு நான் தனிய செறிவு கண்டன் தானே அதுல செறிவாய்க்கலாம், K plus செறிவாய்க்கலாம், BR மைனஸ் செறிவாய்க்கலாம். மூன்றும் சமனாக இருக்கு. ஏன்னா பீசமானம் 1க்கு 1 விகித அடிப்படையில போயிட்டு. அப்ப BR K plus செறிவும் K plus செறிவும் 2 தர 10⁴ மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. 2 தர 10⁴ மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. அப்ப இதுல மோல் டெசிமீட்டர் -3ல கண்டுட்டோம். அடுத்து ppm ல வைக்கிறேன். ppm ல மில்லிகிராம் கிலோகிராம் -1க்கு மாத்தணும் இது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுல மூலத்தின் வளர்ப்பு இருக்கும். இதை வச்சு மோல் டெசிமீட்டர் -3ல வச்சுக்க பிறகுதான் நம்ம இதா மாத்த போறோம், ppmக்கு மாத்த போறோம். அப்ப இத மூலா வச்சு கொள்ளாம 2 தர 10⁴ பொட்டாசியத்திட மூலத்தின் வளர்ப்பு இருக்கும். பொட்டாசியத்திட செறிவு தானே இது. அப்ப பொட்டாசியத்துக்கு தானே ppm காணப்போறோம். பொட்டாசியத்திட மூலத்தின் வளர்ப்பு இருக்குன்னா இது கிராம் டெசிமீட்டர் -3 ஆக மாறும். பொட்டாசியத்திட மூலத்தின் 39. அப்ப இது வந்து 39ஆல பெருக்கிற நேரம் கிராம் டெசிமீட்டர் -3 ஆக போயிடும். நான் பொட்டாசியத்துக்கு ppm காண்றதால தான் பொட்டாசியத்திட மூலத்தின் வளர்ப்பு இருக்கு. இதே புரோமின் செறிவு கூட 2 தர 10⁴ தான். BR மைனஸுக்குரிய ppm கேட்டீங்கன்னா BR-க்குரிய மூலத்தின் பெருக்கி தான் நான் எடுத்துப்பேன். நம்மளோட நோக்கம் வந்து என்ன, K plus டையும் BR minus டையும் மூல் டெசிமீட்டர் -3 சார்புல செறிவு உண்டு. 2 தர 10⁴ மூல் டெசிமீட்டர் -3 சார்புல உண்டு. இத ppm ஆக மாத்திர ஒரு ஆன்சர் வரும், இத ppm ஆக மாத்திர ஒரு ஆன்சர் வரும். ஏன் K plus வச்சு ppm ஆக மாத்திர நேரம் K plus க்குரிய மூலத்தின் வளர்ப்பு இருக்கணும். BR minus வச்சு ppm ஆக மாத்திர நேரம் BR minus க்குரிய மூலத்தின் வளர்ப்பு இருக்கணும். சோ ஃபைனலாக நமக்கு வருது கிராம் டெசிமீட்டர் -3 வருது. 2 தர 39 சொன்னா 2 தர 39 சொன்னா 39 40 80 78 சரியா. 780 தர 10⁻³ கிராம் டெசிமீட்டர் -3 வரும்.
இந்த 10^3 பதிலா நம்ம என்ன செய்யலாம், மில்லிகிராம் போடலாம். அப்ப 780 மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். இதுல பாருங்க நமக்கு ppmங்கிறது இதான் உண்மையில ppmத்துக்குரிய பேசி. மில்லிகிராமிங் கிலோகிராம் மைனஸ் 1, நான் மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 வச்சிக்கிறேன். அதுல பாருங்க அடர்த்தி அடர்த்தின ஒரு தரவு தந்திக்கிறேன் பாருங்க, அது 1 கிலோகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 தந்திக்கிறான். அப்ப இதுல அர்த்தம் 1 கிலோகிராம் 1 டெசிமீட்டர் கணம் கரைசல் எடுத்தால் 1 டெசிமீட்டர் கணம் கரைசல் எடுத்தால் 1 கிலோகிராம் எடுக்கும். அப்போ 1 டெசிமீட்டர் கணம் கரைசல் 1 கிலோகிராம் சொன்னா 1 டெசிமீட்டர் கணத்துக்கு பதிலா நான் என்ன செய்யலாம், 1 கிலோகிராம் போடலாம். அப்போ மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 பதிலாக கிலோகிராம் மைனஸ் 1, கிலோகிராம் மைனஸ் 1 என்ன செய்யலாம் போடலாம். ஆனா 1 டெசிமீட்டர் 1 கிலோகிராம் வருது. இதை 2 தந்தி தான் அவதானம் வைக்கணும். 2ஆல திரும்ப நம்ம இதை டிவைட் பண்ண வேண்டி வரும். சரிதானே? 2 அதாவது 1 டெசிமீட்டர் கணம் 2 கிலோகிராம் எடுக்கும். அப்ப நம்ம இங்க 1 டெசிமீட்டர் கணத்துக்கு பதிலாக 2 கிலோகிராம் போட வேண்டி வரும். சரியா? அப்ப டிவைட் பண்றதா பெருக்கிறதா பிரிக்கிறதா அதுக்கு தக்கன. பொதுவாக இது 1 தான் வளமையா தந்துட்டு வாரான், 2 தான் அதுக்கு தக்கன யோசிக்கணும். அப்ப நான் மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 மில்லிகிராம் கிலோகிராம் மைனஸ் 1 ஆக நேரடியா மாற்றையில் இந்த அடர்த்தி 1 ஆக இருக்கிறதால பிரச்சனை வரையில. 2 அடர்த்தி 2 கிலோகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 3 அதுக்கு தக்கன 1 டெசிமீட்டர் கணத்துக்கு பதிலாக எத்தனை கிலோகிராம் போடலாமோ அதுக்கு தக்கன போட்டு இது சுருக்க வேண்டி வரும். மலமே இது 1 தாரத்தால இது வந்ததோட எல்லாம் ppm 780 ppm போட்டு 1 தான் தந்துட்டு வானா. 2 3 தந்தால் அதுக்கு தக்கன இதை மாற்றணும். இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டே இல்லை, இந்த ஸ்டெப்போட அந்த பத்திட்டு இந்த ஸ்டெப் எழுதுறே இல்லை. இப்ப என்ன 700 என்ன 780 சாரி 39 78 இதுல 10^1 எடுத்தா 7.8 ppm. இதுல சின்ன சுருக்கள் நான் என்ன கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக மாத்துற நேரம் சின்ன சுருக்கு 10^4 நான் 10^3 ஒன்று உடைச்சா 10^1 மிஞ்சும். 10^1 எங்க கொடுத்தா 7.8 39 2 78 7.8 மாறி நான் மாறி கொடுத்தேன். 10^1 10^1 நினைச்சு 7.78 780 மாற்றி விட்டேன். அதான பிள்ளை. ஸோ 7.8 வரும். ஸோ ஆன்சர் 5 வரும். நம்மளோட ஆன்சர் 5 வரும். சரியா? ரைட். 22வது 2021ல 22வது MCQ. ரெண்டாயிரத்தி 21ல 22வது MCQ. சொல்றான், பரிசோதனை ஒன்றில் மிக N2 வாயுடன் உலோகம் மெக்னீசியம் தாக்கம் புரிய இடமளிக்கப்பட்டு கிடைக்கும் விளைபொருள் H2O உடன் தாக்கம் புரிய விடப்பட்டது. முதலாவது தாக்கம் என்ன சொல்றான்? மிக N2 வாயுடன் உலோகம் மெக்னீசியம் தாக்கம் புரிய விடப்பட்டு மெக்னீசியமும் மிகை N2வும் தாக்கத்தை நடத்தினா என்ன விளைபொருள் வரும்? பரிசோதனை ஒன்றில் மிக N2 வாயுடன் உலோகம் மெக்னீசியம் தாக்கம் புரிய இடமளிக்கப்பட்டு கிடைக்கும் விளைபொருள். அந்த கிடைக்கும் விளைபொருள் Mg3N2. அப்ப இதுக்கு நமக்கு knowledge தேவை, இன்ஆர்கானிக் knowledge தேவை. Mg3N2 மெக்னீசியம் நைதரசன் தாக்கத்தை நிகழ்த்துற நேரம் கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்ன? மெக்னீசியம் நைட்ரேட். Mg2 N3 மாறி Mg3N2 வரும். அப்ப இந்த விளைபொருளை H2O உடன் தாக்கம் புரிய விடப்பட்டது. இந்த விளைபொருள் Mg3N2 எடுத்து என்ன செய்யறான்? H2O உடன் தாக்கம் புரிய இடமளிக்கிறான். H2O தாக்கம் புரிய இடமளிச்சா என்ன விளைபொருள் வரும்னு சொன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப இது நமக்கு தெரிஞ்சிக்கணும்.
என்ன மெக்னீசியம் நைதரசனோட தாக்கத்தை நிகழ்த்துற நேரம் Mg3N2 மெக்னீசியம் நைட்ரேட் உருவாகும். இந்த மெக்னீசியம் நைட்ரேட்டை நீரோட தாக்கத்தை நிகழ்த்துற நேரம் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டும் NH3 வாயுவும் வெளியாகும். இந்த ரெண்டு தாக்கம் தெரியாம நம்ம இந்த கல்குலேஷன் கணித்தல் பகுதியே செய்யலாது. தாக்கத்தை எழுதி சமப்படுத்துற நேரம் தான் நம்ம என்ன செய்யலாம், பீசமான தொடர்புகளை பயன்படுத்த எழும். ரைட், இப்ப என்ன சொல்றான், நீ H2உடன் தாக்கம் புரியப்பட்டது. நீ வெப்பநிலை அமுக்கத்தில் வெளியேறிய வாயுவின் கனவளவு, வெளியேறப்பட்ட வாயு வந்து NH3 தானே, இந்த வெளியேறப்பட்ட வாயுவின் கனவளவு 672 சென்டிமீட்டர் கனமாகும். வெளியேறிய வாயுவின் கனவளவு 672 சென்டிமீட்டர் கனமாகும். பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட மெக்னீசியத்தின் திணிவு யாது? இதுல பயன்படுத்தப்பட்ட மெக்னீசியத்தில திணிவு யாது? இதான் கேள்வி. இதுதான் நம்மட கேள்வி. நம்ம என்ன செய்வோம், தாக்கத்தை முதலாக சமப்படுத்திக் கொள்வோம். மெக்னீசியம் 3, அப்ப 3 மெக்னீசியத்தை போட்டுருவோம். நைதரசன் 2 அது சரி. அடுத்து Mg3N2 தானே, அப்ப 3 மெக்னீசியம், அப்ப 3 போட்டு பார்ப்போம். 3 மெக்னீசியம் நைதரசன் 2, இந்த 2 போட்டு பார்ப்போம். அடுத்து ஐதரசனை பார்த்தோன்னு சொன்னால் இங்க 3 2 6, இங்க 2 2 6 12. 12 ஐதரசன் சொன்னா 6 H2O போட்டா 12 ஐதரசன் வரும். 6 ஆக்சிஜன், இங்க 2 6 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடும். சரிதானே? அப்ப நம்ம தாக்கத்தை சமப்படுத்திட்டோம். இப்ப இந்த தாக்கத்தை சமப்படுத்திட்டு அவனுடைய கேள்வி வந்து என்ன, பயன்படுத்தப்பட்ட மெக்னீசியத்தின் திணிவு யாது? அதுக்கு அவன் தந்திக்கிற தரவு ஒரே ஒரு தரவு, வெளியே 2வது தாக்கத்துல வெளியேற்றப்பட்ட வாயுவின் கனவளவு 672 சென்டிமீட்டர் கனம் சொல்றான். அதோட சேர்த்து அவன் சொல்றான் 273 கெல்வினிலும் ஒரு ஏட்டியத்திலும் ஒரு ஏட்டி அமுக்கத்திலும் ஒரு மூல் வாயு எவ்வளவு கனவளவை எடுக்குங்கிறத சொல்றான். 22.4 டெசிமீட்டர் கனவளவை எடுக்கும். ஒரு மூல் வாயு 22.4 டெசிமீட்டர் கனவளவை எடுக்கும். அப்ப இந்த நம்ம இந்த பீசமானத்தை வாயுக்கள் பங்கு பெறக்கூடிய தாக்கத்தை கனவளவு பீசமான அடிப்படையில் கொண்டு போகலாம். ஆனா நம்ம திரும்ப மூலுக்கு மாற்றக்கூடிய சாத்தியம் இல்லை. மூலுக்கு மாத்தி திரும்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த மூளை கண்டாத்தான் மூல் சமன் திணிவு மூல திணிவுல போட்டு நம்ம திணிவுக்கு போகலாம். அப்ப நான் இதுல ஆரம்ப கட்டத்திலே நான் என்ன செய்யறேன், இதுல உருவாக்கப்பட்ட வாயுவின் கனவளவை மூலாக மாத்துறேன். அப்ப வெளியாக்கப்பட்ட வாயுவின் கனவளவை ஒரு மூல் வாயுக்குரிய கனவளவால பிரிச்சோன்னு சொன்னால் 22.4 டெசிமீட்டர் கனத்தால பிரிச்சோன்னு சொன்னா மூல் வரும். ஒண்ணுக்கு இவ்வளவு, அந்த ஒண்ணுக்குரிய பிரிச்சா மூல் வருமா வராதா? பிரிக்கிறான்னு டவுட் படக்கூடாது. சின்ன விகித தொடர்பு. ஒண்ணுக்கு 22.4 44.8 கேட்டா 2 சொல்லுவீங்க. அது எப்படி வந்துச்சு? இந்த 22.4 பிரிச்சுதான் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியும்னா பையன். அதே மாதிரிதான் இந்த கனவளவை 22.4 பிரிச்சாதான் வெளியாக்கப்பட்ட வாயு விட மூல் வரும். ஆனா என்ன பிரச்சனை, இது வந்து சென்டிமீட்டர் கணத்திலேக்கு டெசிமீட்டர் கணமாக மாற்றணும். அப்பதான் நம்ம டெசிமீட்டர் கணமும் இங்க உள்ள டெசிமீட்டர் கணமும் வெட்டுப்படும். அப்ப 672 தர 10⁻3 22.4 பிரிக்கணும். 672 பிரிக்க போறேன். 22.4 பிரிச்சா 30 வரும். 672 22.4 பிரிச்சா சரியா வருது 30. 30 தர 10⁻3 மூல். 30 தர 10⁻3 மூல் வாயு உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப 30 தர 10⁻3 மூல் உருவாக்கப்பட்டால் நான் இந்த தாக்கத்திலிருந்து மெக்னீசியத்துக்கு தான் ஃபைனலா போகணும்னு சொன்னா, மெக்னீசியத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த தாக்கத்துக்கும் தொடர்படக்கூடிய பொதுவான விஷயம் இதுதான். இது 2 தான் உண்டு. சோ நான் இந்த பீசமானத்தை இது 2க்கும் பயன்படுத்துறேன். இது 30 தர 10⁻3 மூல் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் பீசமான 2க்கு 1 2க்கு 1 30க்கு 15. ஆகவே இது 15 தர 10⁻3 மூல் தாக்கத்தை நிகழ்த்திக்கணும். 15 தர 10⁻3 இருந்தா பீசமான 2க்கு 30 உருவாகிக்கணும். இது 15 தர 10⁻3 மூல்னா இந்த தாக்கத்தில் எடுக்கப்பட்ட விளைபொருள் தான் திரும்ப நீரோட பரிகரிக்கப்படுது.
ஸோ இங்க 15 தர 10 செய்யும் உண்டா, அதே 15 தர 10 செய்யும் 3 இங்க உருவாகினதுதான் திரும்ப இரண்டாம் தாக்கத்துக்கு பயன்படுத்தப்படுது. ஏற்கனவே சொன்னோம், அங்க உருவாக்கப்பட்ட ஹைட் உண்ட ஒரு கதையெல்லாம் கழிச்சோம் முன்னே வருடங்கள். ரைட், அப்ப இது 15 தர 10 செய்யும் 3 மூல் இங்க இணைந்திக்கணும். இங்க 15 தர 10 செய்யும் 3 மூல்டா, இதுல பீசமான, இது ரெண்டுக்கும் பீசமானம் என்ன? 1க்கு 3, 15க்கு 45. 1க்கு 3டா 15க்கு 45 தர 10 செய்யும் 3 மூல் மெக்னீசியம் பயன்படுத்தப்பட்டது. மெக்னீசியம் 45 தர 10 செய்யும் 3 மூல்டால் 45 தர 10 செய்யும் 3 மூல்டா மெக்னீசியத்துல மூலத்திணிவால நம்ம பெருக்கினால் பயன்படுத்தப்பட்ட மெக்னீசியத்துல திணிவு வரும். மெக்னீசியத்துல மூலத்திணிவு 24 கிராம் மூல் மைனஸ் 1 பெருக்கிறேன். மெக்னீசியத்துல மூல் தெரியும், மூலத்திணிவால பெருக்கிறேன். அப்ப 45 24 பெருக்கணும். 45 24 பெருக்கினால் 1080. 1080 தர 10 செய்யும் 3 கிராம் வரும். 10 செய்யும் 3 கடத்தினா 1.08 கிராம் வரும். 1.08 கிராம் சொன்னால் ஆன்சர் 4. ஆன்சர் 4 வரும். ரைட், ஆன்சர் 4. 2021 27வது எம்சிக்கு போ. 2021 27வது எம்சிக்கு போ. ரெண்டாயிரத்தி 21 27வது எம்சிக்கு. சரியா? என்ன சொல்றான்? அமில ஊடகத்தில் ஒரு மோல் FeNO2 2ஐசுடன் முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவையான KMnO4வின் மூல்களின் எண்ணிக்கை ஆனது. சரியா? அப்ப இதுல குறிப்பு அமில நிலைமையின் காரணமாக ஏற்படும் NO2 மைனஸின் இழப்பை புறக்கணி. NO2 மைனஸ்ல அமில நிலைமை காரணமாக வரக்கூடிய இழப்புகள் புறக்கணிக்கத்தக்கதுங்கிறதையும் சொல்றான். அதை நினைச்சு சில ஆட்கள் ஒரி பண்ணுவீங்கன்னா அதையும் சொல்லிக்கிறான். அப்ப FeNO2 2ஐஸ் உடன் அமில ஊடகத்தில் என்ன இதுல ஒரு மோல் FeNO2 2ஐஸ் அமில ஊடகம் சொல்றான். அமில ஊடகம் சொன்னா நம்ம H+ தான் பயன்படுத்த போறோம். அமில ஊடகம் சொன்னால் நம்ம H+ தான் பயன்படுத்த போறோம். அதுக்கான அமில ஊடகம் சொல்றோம். ஒரு மோல் FeNO2 2ஐஸ் உடன் முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவையான KMnO4வின் மூல்களின் எண்ணிக்கை. பொட்டாசியத்துல மாற்றம் இல்லை. அப்ப அதுல இருந்து நான் என்ன எடுக்கிறேன்? MnO4 மைனஸ் எடுக்கிறேன். MnO4 மைனஸ் எடுக்கிறேன். இதுல ஒரு மூலோட தாக்கம் புரிவதற்கு தேவையான KMnO4வின் மூல்களின் எண்ணிக்கை. KMnO4 எடுத்தாலும் நம்ம பிழை இல்லை. KMnO4 ஒரு மூலும் KMnO4 ஒரு மூலும் MnO4 மைனஸ் ஒரு மூலும் ஒன்று தான். ஏன்னா ஒன்றுக்கு K+1 MnO4 மைனஸ் 1 சரிதானே? அப்ப நான் MnO4 மைனஸ் வச்சு செஞ்சுட்டு போறேன். FeNO2 2ஐஸ் ஒரு மூலுடன் KMnO4 உள்ள MnO4 மைனஸ் எவ்வளவு மூல் தாக்கத்தை நிகழ்த்தணுங்கிறது கேள்வி. அமில ஊடகம் சொல்றான். ரைட், இதுல Fe ஒட்சியேற்றேன் வந்து Fe இங்க 2 இது. இந்த 2 இந்தா Fe2+ வடிவத்தில் இருக்குது. Fe2+ வடிவத்தில் இருக்குது. இங்க NO2 மைனஸ் வடிவத்தில் இருக்குது. அதால அந்த சேர்வையில வலுவலை மாத்தி FeNO2 2ஐஸ் எழுதுறோம். இதுல Fe2+ வந்து இது Mn வந்து மெங்கனீஸ் வந்து என்ன செய்யுது? ஆக பெரிய MnO4 மைனஸ்ல ஆக பெரிய ஒட்சியேற்றல் இது. இதை ஒட்சியேற்றல் அது வந்து என்ன செய்யும்? அமில ஊடகத்தில் தாழ்த்தப்பட்டு Mn2+ ஆக மாறும். அதுக்கு மற்ற ரெண்டும் என்ன செய்யணும்? ஒட்சியேற்றப்படணும். அப்ப Fe2+ ஒட்சியேற்றப்பட்டு இது தெரிஞ்சிக்கும் Fe3+ ஆக மாறும். அப்பதான் சமப்படுத்தலாம். Fe2+ ஒட்சியேற்றப்பட்டு Fe3+ ஆக மாறும். NO2 மைனஸ் ஒட்சியேற்றப்பட்டு NO3 மைனஸ் ஆக மாறும். NO3 மைனஸ் ஆக மாறும். அப்ப MnO4 மைனஸ் வந்து அமில ஊடகத்தில் Mn2+ ஆக மாறும். Mn2+ ஆக மாறும். சரிதானே? ரைட். இப்ப நான் 3 ஸ்டெப் சொல்லி தந்தேன். இலத்திரனை சமப்படுத்துறை, அதுக்கு பிரதான அணுக்களையும் கவனிச்சு கொள்ளணும். சமப்படுத்திடணும்.
பிரதான அணுக்கள்னா இப்ப Cr2 வர நேரம் Cr2 வர நேரம் அந்த இதையும் பார்த்துக்கணும். குரோமியம் 2 தான் இப்ப பிரதான அணுக்கள், அங்காலையும் 2 போட்டுருணும். சரிதானே? இலத்திரனை சமப்படுத்தணும், அடுத்து ஏற்றத்தை சமப்படுத்தணும், அடுத்து அணுக்களை சமப்படுத்தணும். அப்ப இதுக்கு என்ன பயன்படுத்துவோம்னு சொன்னா, இதுக்கு ஒட்சியேற்ற என்ன பயன்படுத்துவோம், இதுக்கு H+ பயன்படுத்துவோம். இங்க H+ அல்லது OH- பயன்படுத்துவோம். இந்த கையில் அமில ஊடகம்னு சொன்னதால H+ பயன்படுத்துவோம். அணுக்களை சமப்படுத்துறதுக்கு நீரை பயன்படுத்துவோம். ரைட். இப்ப இதுல Fe2+ Fe3+ ஆக போகுதுன்னா +3ல இருந்து +2ல இருந்து +3க்கு போகுது. +2ல இருந்து +3க்கு போகுதுண்டா. எத்தனை இலத்திரன்? ஒரு இலத்திரன். இதுல NO2- ஒட்சியேற்ற எண் காண்ட உங்களுக்கு தெரியும். X போட்டு -2, ஒரு ஒட்சிஜனுக்கு 2 ஒட்சிஜனுக்கு -4 -1 சமன் ஏற்ற -1க்கு சமப்படுத்தும். -4 அங்கால போனா +4, அப்ப x சமன் +4 -1 +3 வரும். அப்ப இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப நைதரஸ் NO2- நைதரஸ் என்ற ஒட்சியேற்ற எண் +3. ஆனா NO3- x -6 சமன் -1. இதுக்கு ஒட்சியேற்ற x ன்னு போட்டா ஒட்சிஜனுக்கு -2, 6, 3 ஒட்சிஜனுக்கு -6 சமன் -1. -6 அங்கால போனா +6, +6 -1 +5 வரும். சோ இதுல நைதரசன் ஒட்சியேற்ற எண் +5 வரும். சரியா? அப்ப +3ல இருந்து இது +3ல இருந்து +5க்கு போகுதுன்னு சொன்னா எத்தனை இலத்திரன்? 2 இலத்திரன். ஆனால் என்ன பிரச்சனை, இங்க 2 நைதரசன் பிரதான அணுக்களை சமப்படுத்துற நேரம் இங்க 2 போட்டணுமே. பிரதான அணுக்கள் இதுல காணாயி 2 நைதரசன் அதே போல மாற்றத்தை ஏற்படுத்துறதால 2 நைதரசன் மொத்தமாக ஒட்சியேற்றப்படக்கூடிய இலத்திரன்கள் Fe2+ Fe3+ ஆக மாறுற நேரம் ஒரு இலத்திரனும், NO2- NO3- ஆக மாறுற நேரம் 2 இலத்திரனும். அதே போல 2 மூலக்கூறு வரத்தால 2ஆல பெருக்கி இங்க 4 இலத்திரன், 2 4 1 மொத்தமாக இங்க ஒட்சியேற்றலுக்கு 5 இலத்திரன் பரிமாற்றம் நடக்கணும். 5 இலத்திரன் தேவையாக இருக்கிறது. இங்க MnO4- ஒட்சியேற்றன் X, ஒட்சிஜனுக்கு -2, 4 ஒட்சிஜனுக்குடா -8, -1 -8 அங்க போனா +8, அப்ப +7. அப்ப இதுல ஒட்சியேற்ற எண் M+7, இது +2. +7ல இருந்து +2க்கு போகுதுன்னா 5 இலத்திரன். அப்ப இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். இங்கே 5 இலத்திரன், இங்கேயும் 5 இலத்திரன் சொன்னா விகிதம் இந்த இலத்திரனை தானே மாத்தி கொடுக்கணும். இங்க உள்ளதை எங்க கொடுக்கணும், இங்க உள்ளதை இங்க கொடுக்கணும். ஆனா விகிதப்படி 5 5 சுருக்கப்பட்டு 1க்கு 1 விகிதம் வந்துடும். அப்ப இங்க 5 கொடுத்து இங்க 5 கொடுத்து சுருக்குறதும் வெறுமனே இங்கேயும் 1 இங்கேயும் 1 தான் வருங்கிறது விளங்கி கொள்றதும் 1 தானே. அப்ப அங்கே 5 இலத்திரன் தான், இங்க 2 4 சக 1 5 இலத்திரன், இங்கே 5 இலத்திரன். சோ 1க்கு 1. அப்ப இதுட ஒரு மூல ஒட்சியேற்றத்துக்கு MnO4- எத்தனை மூல் தேவை? 1க்கு 1 தானே, ஒரு மூல் தேவை. KMnO4வும் ஒரு மூல், KMnO4ல ஒரு மூல் MnO4- இது. சோ KMnO4 எத்தனை மூல் தேவை? ஒரு மூல் தான் தேவை, ஒரு மூல் தான் தேவை. அப்ப நான் இலத்திரனை சமப்படுத்தி நம்ம முழுமையா சமப்படுத்த இல்ல, முழுமையா சமப்படுத்தினா சமப்படுத்தலாம், H+ சேர்த்து ஏற்றத்தை எல்லாத்தையும் சமப்படுத்தலாம். இந்த கேள்வியில நமக்கு இதுல ஒரு மூல தாக்கத்தை நிகழ்த்த தேவையானது சமப்படுத்துறதுக்கு பீசமான 1 கொண்டு வரதால MnO4- ஒரு மூல் தான் தேவை. ஆகவே ஆன்சர் 3ங்கிறது 1. தேவையான மூல்களின் எண்ணிக்கை ஒரு மூலை குறிக்கும். ஆன்சர் 3ங்கிறது தேவையான மூல்களின் எண்ணிக்கை 1ங்கிறது குறிக்கும். 27வது ஆன்சர் 3. 27வது ஆன்சர் 3. ரைட். 2022ஆம் ஆண்டு கேள்வி. 2022ஆம் ஆண்டு கேள்வி. ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு 13வது கேள்வி. தூய இரும்பு ஒக்சலேட் FeC2O4 FeC2O4வின் 0.4314 கிராம் மாதிரி
இதில் எத்தனை 0.4314 கிராம் மாதிரி மிகையான ஐதான H2SO4வில் கரைக்கப்பட்டது. ஐதான H2SO4வில் கரைக்கப்பட்டது என்று சொல்றதுக்கான காரணம் அங்க ஊடகமாக H+ பயன்படுத்தப்படுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளணுங்கிறதுக்கான சொல்றேன். இம்முழு கரைசலும் 0.06 மோல் டெசிமீட்டர் -3 KMnO4 கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது. அப்ப KMnO4ல உள்ள MnO4- உள்ள MnO4- அந்த MnO4- KMnO4 செறிவும் MnO4- செறிவும் ஒன்றுதான். 0.06 மோல் டெசிமீட்டர் -3 இதுல செறிவு வந்து KMnO4ல உள்ள MnO4- செறிவு வந்து என்ன 0.06 மோல் டெசிமீட்டர் -3 KMnO4 கரைசல் நியமிப்பு செய்யப்பட்டது. முடிவு புள்ளியில் அளவி வாசிப்பு. இதுல அளவி வாசிப்பு என்ன? முடிவு புள்ளியில் அளவி வாசிப்பு என்ன கேட்கிறான். இதுல FeC2O4 மூலத்திணிவு சொல்றான். இதுல மூலத்திணிவு அப்ப இதுல மூலத்திணிவு சொல்றான் 143.8 கிராம் மூல் -1 மூலத்திணிவு சொல்றான். அப்ப FeC2O4 எவ்வளவு திணிவு பயன்படுத்திக்கிறாங்கிறதையும் சொல்லிக்கிறான். FeC2O4 மூலத்திணிவு என்னன்னு சொன்னா அதுல மூலத்திணிவால பிரிச்சு பயன்படுத்தப்பட்ட FeC2O4 மூல காணலாம். அப்ப மூலத்திணிவால பிரிக்கிற நேரம் பயன்படுத்தப்பட்ட FeC2O4 மூல் வரும். சரியா? அதை சுருக்கலாம். நான் சுருக்கிற நேரம் எப்படி யோசிப்பேன்? 4314 அதை பிரிச்சு பார்ப்பேன். இது எப்படி சுருக்கிற மாதிரி தான் ஈக்கும். 0.4314 143.8 பிரிச்சா 3 தர 10/3 வரும். 3 தர 10/3 வரும். சரியா? மூன்று தர 10/3 வரும். 3 தர 10/3 அப்ப இதை பிரிக்கிற நேரம் அழகா வெட்டுப்படுற மாதிரி இதுல 3 மடங்காக தான் இது 1438 3 மடங்கு தான் இது 4314 வெட்டுப்படுற மாதிரி தான் வருது. இதுவரைக்கும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி வந்தது இல்லை. உலக செஞ்சமே வெட்டுப்படுற மாதிரி தான் வருது. அப்ப 3 தர 10/4 மூல FeC2O4 பயன்படுத்தப்படுறேன்னு சொன்னால் இதுட முடிவு புள்ளியில கனவளவு. அப்ப பீசமான தொடர்பை பயன்படுத்தணும். பீசமான தொடர்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த தாக்கத்தை சமப்படுத்தணும். தாக்கத்தை சமப்படுத்துற நேரம் இதுல என்ன நடக்கும்? இதுல உள்ள FeC2O4ங்கிறது எப்படி Fe2+ ஆகவும் C2O4 2- ஆகவும் இருக்கு. Fe2+ ஆகவும் C2O4 2- ஆகவும் Fe2+ ஆகவும் C2O4 2- ஆகவும் சரி. அப்ப இந்த Fe2+ இதுல வந்து Mn வந்து +7 ஒட்சியேட்டன்ல தான் இங்க போகுது. Mn வந்து +7 ஒட்சியேட்டன்ல இங்க போகுது. அப்ப இது வந்து Mn வந்து தாழ்த்தப்படணும், மற்றதெல்லாம் ஒட்சியேற்றப்படணும். ஒட்சியேற்றப்பட்டு இது வந்து Fe வந்து Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும். +2ல இருந்து +3க்கு போகும். C2O4 2- உள்ள இந்த கார்பன் வந்து CO2 ஆக ஒட்சியேற்றப்படும். MnO4 2- அமில ஊடகத்தில் தாழ்த்தப்பட்டு Mn2+ ஆக மாறும். Mn2+ ஆக மாறும். இப்ப நம்ம இதை சமப்படுத்தணும். சமப்படுத்துற நேரம் இதுல நமக்கு தெரியும் Fe2+ வந்து Fe3+ ஆக மாறுதுன்னு சொன்னா +2ல இருந்து Fe2+ வந்து Fe3+ ஆக மாறுது. +2ல இருந்து +3க்கு போகுதுன்னா ஒரு இலத்திரன் பரிமாற்றம் நடந்துக்கணும். இங்க C2O4 2- கார்பன் C2O4 2- கார்பன் ஒட்சியேற்றேன். கார்பனுக்கு X-னா 2 கார்பனுக்கு 2X ஒட்சிஜனுக்கு -2 சொன்னா 4 ஒட்சிஜனுக்கு -8 = -2. சராசரி ஒட்சியேற்றேன் காண்றேன்.
அப்ப 2x சமன் +6 வரும். x சமன் +3. அப்ப இங்க கார்பன் ஒட்சியேற்ற எண் +3ல இருந்து CO2க்கு இங்க கார்பன் ஒட்சியேற்ற x ன்னு சொன்னா -4. 2க்கு ஒரு ஒட்சியேற்ற -2 ரெண்டு ஒட்சியேற்ற -4 சமன் 0. அப்ப x சமன் +4 வரும். அப்ப இங்க கார்பன் ஒட்சியேற்ற எண் +4 ஆக இருக்கு. அப்ப +3ல இருந்து +4க்கு போகுதுன்னு சொன்னால் ஒரு இலத்திரன் பரிமாற்றப்படுது. 2 கார்பனுக்கு அதே வேலை நடக்கிறதால நான் என்ன செய்றேன், 2 ஆல பெருக்கிறேன். டோட்டலா இந்த ஒட்சியேற்றல் தாக்கத்துல வரக்கூடிய இலத்திரன் பரிமாற்றம் இங்க 1 இங்க 2 மொத்தமாக 3 இலத்திரன் பரிமாற்றம் நடக்குது. இது +7ல இருந்து +2க்கு போகுதுன்னு சொன்னால் இங்க 5 இலத்திரன் பரிமாற்றம் நடக்குது. அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த 3 இலத்திரன் பரிமாற்றத்தை இதுக்கும் 5 இலத்திரன் பரிமாற்றத்தை இங்கேயும் மாறி கொடுக்கும். சரியா, மாறி கொடுக்கும். அப்ப 3ங்கிறது இதுக்கு முன்னாடி 3, mnக்கு முன்னாடி 3, மற்றது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன வரணும் 5, இதுக்கு முன்னாடி 5, இதுக்கு முன்னாடி 5 வரணும். ஏற்கனவே கார்பனை சமப்படுத்தினார 2 வந்துருமே, 2 கார்பனிக்கிறதால 2 வந்துருமே. அப்ப 5 வரணும், I2 இந்த 2ஓட பெருக்கப்பட்டு 10 வரும். சரியா, இப்ப நம்ம முழுமையாக அந்த H+ போட்டு சமப்படுத்திக்க தேவையில்லை. நமக்கு P சமானம் வந்துட்டு நமக்கு MnO மைனஸுக்கும் FeC2O4க்கும் இடையிலான P சமானம் தான் நமக்கு தேவை. அப்ப இது 3 தர 10⁻³ மோல் இருந்தால் இது எத்தனை மோல் ஈக்கணுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப P சமானம் என்ன சொல்லுது, FeC2O4 5 மோல் இருந்தால் MnO4 -3 மோல் இருக்கும். MnO4 -3 மோல் இருக்கும். FeC2O4 5 மோல் இருந்தால் MnO4 -3 மோல் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், FeC2O4 நம்மள கையில ஈக்கிறது வெறுமனே 3 தர 10 தரப்ப 3 தர 10⁻³ தான் எவ்வளவு ஈக்குங்கிறத கண்டுபிடிக்கிறேன். 9 9 5 தான் 18 10 1.8 தர 10⁻³ மோல் ஈந்திக்கணும். அப்ப 1.8 தர 10⁻³ மோல் MnO4 ஈந்திக்கணும். MnO4 1 தர இதுல செறிவு நமக்கு தெரியும், இதுல மூலும் தெரியும். 1.8 தர 10⁻³ மோல். இப்ப கனவளவு முடிவு புள்ளியில கனவளவை கண்டுபிடிக்கலாம். C சமன் NOV இந்த சமன்பாட்டுல V சமன் N இன் கீழ் C. N நமக்கு தெரியும் 1.8 தர 10⁻³ மோல். 1.8 தர 10⁻³ மோல். செறிவு நமக்கு தெரியும் 0.06 மோல் டெசிமீட்டர் -3 வரும். அப்ப இதை சுருக்குற நேரம் நமக்கு வரும் கனவளவு டெசிமீட்டர் கணத்துல வரும். இந்த மூல் வெட்டுப்பட்டு டெசிமீட்டர் கணத்துல வரும். திரும்ப 1000ஆல பெருக்குனா மீட்டர் கணம், இது சென்டிமீட்டர் கணமாக வரும். அப்ப இந்த 10⁻³ நான் வெட்டுறேன். ஆகவே சென்டிமீட்டர் கணத்துக்கு மாத்துறதுன்னா 1000ஆல பெருக்கினேன். இந்த 1000 இந்த 10⁻³ போயிரும். ஆகவே இதை சுருக்குனா 180 இன் கீழ் 6 வரும். 180 கீழ் 6னா 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர் கணம். 30 சென்டிமீட்டர் கணம் தான் ஆன்சர் 3. சரியா, அப்ப 22க்கு 2022ல 13க்கு ஆன்சர் 3. ரைட், 26வது கேள்வி பாருங்க. 26வது கேள்வி. பாருங்க. 2022ல என்ன சொல்றான், மெக்னீசியம் நைட்ரேட்டும் லித்தியம் நைட்ரேட்டும் பின்வரும் சமன்பாடுகளுக்கு ஏற்ப நீருடன் தாக்கம் புரிகின்றன. இப்ப மெக்னீசியம் நைட்ரேட் லித்தியம் நைட்ரேட் நீரோட தாக்கம் புரிஞ்சு என்னென்ன விளைவுகள் வரும் அது சமப்படுத்தப்பட்டு 2 தாக்கங்கள் கேள்வியில் சந்திக்கிறான். மெக்னீசியம் உலோகத்தின் 3 மூல்களும் லித்தியம் உலோகத்தின் ஒரு அரிய அளவும் உள்ள ஒரு கலவை
மிகையான N2 வாயுடன் முற்றாக தாக்கம் புரிய செய்யப்பட்டது. இத்தாக்கத்திலிருந்து கிடைக்கும் விளைபொருட்களவை மிகையான நீருடன் முற்றாக தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது NH3 வாயுவின் செய்யப்பட்ட போது NH3 வாயுவின் 44.2 கிராம் உண்டாக்கப்பட்டது. உலோக கலவையில் உள்ள லித்தியத்தின் திணிவு அது. ரைட். என்ன சொல்றான்? மெக்னீசியம் உலோகத்தின் 3 மூல்களும் லித்தியம் உலோகத்தின் ஒரு அரிய அளவு ஒரு இப்படி சொல்றான். முதலாவது என்ன சொல்றான்? அந்த தாக்கம் மெக்னீசியம் உலோகத்தின் 3 மூல்களும் லித்தியம் உலோகத்தின் ஒரு அரிய அளவு. இதுல எத்தனை மூல்? இதுல 3 மூல், இதுல 3 மூல், இது எனக்கு தெரியாது x வைப்போமே, இது x மூல் ஒரு அரிய அளவுன்னு சொல்றோம். அப்ப மெக்னீசியம் உலோகத்தின் 3 மூல்களும் லித்தியம் உலோகத்தின் ஒரு அரிய அளவும் உள்ள ஒரு கலவை மிகையான N2 வாயு முற்றாக தாக்கம் புரிய செய்யப்பட்டது. அப்ப இது N2 வாயுடன் முற்றாக தாக்கம் புரிய செய்யப்பட்டது. அப்ப Mg3N2 உருவாகும். இதுல Li3N உருவாகும். லித்தியம் நைட்ரேட், மெக்னீசியம் நைட்ரேட். அப்ப இதை சமப்படுத்துற நேரம் 2 நைதரசன் அப்ப 2 போடுறேன், 6 லித்தியம் 6 போடுறேன். சரியா? ரைட். நைதரசன் 2, மெக்னீசியம் 3 போடுறேன். இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, இத்தாக்கத்திலிருந்து கிடைக்கும் விளைபொருட்களவை. அப்ப இதுல இருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருட்களவை தான் Mg3N2 Li3N. இந்த விளைபொருட்களவை மிகையான நீருடன் முற்றாக தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது NH3 வாயுவின் 44.2 கிராம் உண்டாக்கப்பட்டது. அப்ப இது இந்த Mg3N2 உருவாக்கப்பட்ட Li3N தான் விளைபொருட்களவை. இது நீரோட தாக்கம் புரிய செய்யப்பட்டது. அப்ப நீரோட தாக்கம் புரிய செஞ்சா என்ன விளைவுகள் வரும்ங்கிறத சமப்படுத்தி அவனே தந்தீங்க எக்ஸாம் பேப்பர்ல. Mg3N2RH2 தந்தான் எழுதுறேன். அப்ப இந்த விளைபொருட்களவை நீரோட தாக்கத்தை நிகழ்த்தும் போது என்னென்ன விளைபொருட்கள் உருவாகுங்கிறத அவன் அழகான ஒரு சமப்படுத்தப்பட்ட ஒரு இரசாயன சமன்பாட்டுல தாரன். RH2O 3 MgOH2 சக 2 NH3. இந்த தாக்கம் இந்த 2 தாக்கமா என்ன செய்றான் எக்ஸாம் பேப்பர்ல தாரான். Li3N 3H2O சமப்படுத்தி தாரான். 3 LiOH சக NH3. ரைட். இப்ப என்ன சொல்றான்? இந்த முதலாவது மெக்னீசியத்தில 3 மூலும் லித்தியத்தில ஒரு அரியா மூலும் மிகை நைதரசனோட தாக்கம் புரிய செய்யப்பட்டு விளைபொருட்களை எடுத்து அந்த விளைபொருட்களை மிகை நீரோட தாக்கம் புரிய செய்யப்பட்டு அதுல NH3 வாயு உருவாகும். அந்த உருவாக்கப்பட்ட தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது NH3 வாயுவின் 44.2 கிராம் உண்டாக்கப்பட்டது. அப்ப இங்க உண்டாக்கப்பட்ட NH3 வாயு டோட்டலா உண்டாக்கப்பட்ட NH3 வாயு 44.2 கிராம். உருவாக்கப்பட்ட NH3 வாயு 44.2 கிராம் உண்டாக்கப்பட்டது. உலோக கலவையில் உள்ள லித்தியத்தின் திணிவு யார்? இப்ப லித்தியத்தில திணிவு கேட்கிறான். இப்ப நமக்கு தெரியும் மெக்னீசியம் 3 மூல் ஆரம்பத்துல போட்டிருந்தா பீசமானப்படி 3க்கு 1னா இது 1 மூல் உருவாகி. இதுல பீசமானம் 3க்கு 1 சொன்னா இதுல 1 மூல் உருவாகிக்கும். அப்ப இதுல கட்டாயம் Mg3N2 1 மூலத்தான் தாக்கத்தை நிகழ்த்த வச்சிருப்போம். Mg3N2 1 மூலத்தான் தாக்கத்தை நிகழ்த்த வச்சிருப்போம். இது 1 மூலுக்குண்டா பீசமான 1க்கு NH3 பீசமான 2னா இதுல கட்டாயம் இந்த தாக்கத்தின் மூலம் 2 மூல் NH3 உருவாகிக்கும். சரியா? அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த தாக்கத்தின் மூலம் 2 மூல் NH3 உண்டாகிக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த தாக்கத்தின் மூலம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்ளை பண்ணிட்டு வரோம். இப்ப இந்த தாக்கத்தின் மூலம் உண்டாக்கப்பட்ட NH3 இந்த NH3 திணிவு என்னன்னு கேட்டா
2 மூல் தர NH3 மூலத்திணிவு 14 மூல் 17. ஆகவே 34 கிராம் NH3 இந்த தாக்கத்துல உருவாகிக்கணுங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா 3க்கு 1 ஒரு மூல், அதே ஒரு மூல் 1க்கு 2 அங்க 2 மூல், 2 மூல்னா மூலத்திணிவால பெருக்கினா 34 கிராம். அப்ப இந்த தாக்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட NH3 திணிவு 34 கிராம்ங்கிறது கன்ஃபார்ம்னு சொன்னா, இந்த இரண்டாவது தாக்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட NH3 டோட்டலா உருவாக்கப்பட்ட 44.2ல இருந்து 34 கழிக்கணும். அப்ப 10.2 கிராம் இங்க உருவாக்கப்பட்டிருக்கணும். இங்க எத்தனை 10.2 கிராம் உருவாக்கப்பட்டிருக்கணும். 44.2ல இருந்து 44.2ல இருந்து 34 கழிக்கிற நேரம் இங்க வந்து 10.2 கிராம் உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்ப இங்க 10.2 கிராம் சொன்னா இதுல உருவாக்கப்பட்ட NH3 மூலத்திணிவை எடுத்தா தான் பி சமானத்துக்கு போய் இங்க உருவாக்கப்பட்ட மூல போகலாம். அப்ப இந்த 10.2 கிராம் அதோட மூலத்திணிவு 17 NH3 மூலத்திணிவு என்ன 17 பிரிக்கிற நேரம் 10.2 17 பிரிக்கிற நேரம் என்ன ஆன்சர் வருது? 0.6 மூல். அப்ப இங்க உருவாக்கப்பட்ட NH3 மூல் வந்து 0.6 மூல். அப்ப இதுல உருவாக்கப்பட்ட NH3 வந்து 0.6 மூல். இதுல பி சமானம் 1, அதே பி சமானம் இங்கேயும் 1. அப்ப இங்க 0.6 மூல் உருவாகிதான் இங்க 0.6 மூல் தாக்கம் நடந்துதான் 0.6 மூல் உருவாகிக்கணும். இங்க இருந்து வரக்கூடிய Li3 என்ன இது, இங்க இருந்து வரக்கூடிய Mg3 தான் இங்க ஒரு மூல், இங்க ஒரு மூல் எழுதுற மாதிரி திரும்ப நான் இங்க போறேன். இங்க 0.6 மூல் தாக்கத்தை நிகழ்த்தினா அங்க உருவாகினதும் கட்டாயம் 0.6 மூலாகத்தான் இருக்கணும். இது மொண்டு இங்க கிடைக்கிறத அங்க தாக்கத்தை நிகழ்த்துறோம். அப்ப இங்க 0.6 மூல்னு சொன்னால் இது 2க்கு 6, இது 2க்கு 6 சொன்னால் 2க்கு 6 சொன்னால் தர 0.6க்கு இங்கே உழைப்பாக பெருக்குனா 1.8 மூல் லித்தியம் இந்திப்பாக. லித்தியம் எத்தனை மூல் இந்திப்பாக? 1.8 மூல் லித்தியம் இந்திப்பாக. இப்போ ஆரம்ப கலவையில் லித்தியத்திட திணிவு தானே கேள்வி. லித்தியத்திட மூல் வந்து 1.8 மூல்டால் பீசமானபடி இங்க 0.6 2க்கு 6, 2க்கு 6 0.6க்கு எவ்வளவு? 2க்கு 6 0.6, இங்க ஈக்கிற 0.6க்கு எவ்வளவு சொல்லுங்கன்னா 1.8. 1.8 மூல்னா லித்தியத்திட மூலத்திணிவால பெருக்கினா திணிவு வரும். லித்தியத்திட மூலத்திணிவு 7, 7 8 56, 4 7 7 3 12.6 கிராம். 12.6 கிராம் தான் ஆன்சர். ஆன்சர் 3. சரி, ரைட். இப்ப 2022ல 27வது MCQ போகும். 2022ல 27வது MCQ. ரைட், 2022ல